ஒரு குழந்தை பிறந்ததும் எல்லாரோட கவனமும் குழந்தை மேல போயிடும். ஆனா அந்த குழந்தைய பெத்தெடுத்த தாயை யாராச்சும் கவனிக்கிறாங்களா? இந்த மாதிரி தினமும் தாய்மார்களுக்காக இன்ஃபர்மேஷன் சொல்ற இந்த டயட்டிஷியன் முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்ணோட உடம்பு மட்டும் மாறுறது கிடையாது. அவங்களோட ஹார்மோன்ஸ், தூக்கம், எனர்ஜி, மனநிலை எல்லாமே சேர்த்துதான் மாறும். அதான் குழந்தை பிறந்துருச்சுல, இனிமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தாய்க்கு காரணமே இல்லாம அழுக வரும், எரிச்சல் வரும், ஃபீலிங்கா இருக்கும். அவங்களுக்கு நான் நல்ல அம்மாவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே டவுட் பண்ணிப்பாங்க. இதுக்காக அவங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு குழந்தை பெத்தெடுத்த தாய்க்கு சத்தான உணவு, போதுமான ஓய்வு, ஃபேமிலியோட சப்போர்ட் தான் தேவை. கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் தான் குழந்தைய பாத்துக்கல, நீ கொஞ்சம் தூங்கு, நீ சாப்பிட்டியா, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் கேரா கவனிங்க. நீங்க சொல்ற இந்த சின்ன வார்த்தை நியூ அம்மாவுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அம்மா புதுசா பிறக்குறாங்க. பேபி மட்டும் கேர் பண்ணாதீங்க, அந்த குழந்தைய பெத்தெடுத்த தாயும் கேர் பண்ணுங்க. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரி டயட் பிளான் வேணும்னா முதல்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு மேம்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே நான் சென்ட் பண்றேன்.